ஒரு இருண்ட இரவு. தனியாக இருந்த ஸ்வேதா தன் படுக்கை அறையில் கைபேசி பார்த்துக் கொண்டிருந்தாள். திடீரென லைட்டுகள் அணைந்து விடுகிறார்கள். அவளது மூச்சு நொறுங்குகிற அளவுக்கு அமைதி. சில நிமிடங்களில் அருகில் இருந்த பழைய கண்ணாடியில் ஏதோ அசைவை அவள் கவனிக்கிறாள். பயத்தில் கண்ணாடி நோக்கி பார்த்த ஸ்வேதா அங்கு தெரிந்த பிரதிபலிப்பு தானே அல்ல என்பதை உணர்கிறாள். கண்ணாடியில் உள்ள ஸ்வேதா முகம் கண்ணீரால் நிரம்பியிருந்தது. ஆனால் உண்மையான ஸ்வேதா சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் அதிர்ச்சியால் எழ முடியாமல் இருக்கும்போது அந்த கண்ணாடி ஸ்வேதா வெளியே ஒரு அடியை வைக்கிறாள். அவள் பக்கத்தில் இருந்து ஒரு குழந்தையின் மென்மையான குரல், அம்மா, என்னை வெளியே விட அம்மா. அழுகையுடன் அந்த குரல் கேட்டதுமே ஸ்வேதா அந்த கண்ணாடியை உடைக்கிறாள். அந்த உடைந்த கண்ணாடிக்குள் ஒரு சிறிய ஸ்வேதா அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். பிறகு காலையில் வெளிச்சம் விழும்போது உண்மையான ஸ்வேதா கண்ணாடிக்குள் மாயமாகிறாள். இப்போது வெளியே சுற்றி கொண்டிருப்பது அந்த கண்ணாடி பேய். இதே மாதிரியான கதைகள் தொடர்ந்து காண லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதுங்க.